இன்றைய தினம் ஒரு சுவடுகளில் காலத்தே பயிர் செய்ய என்று சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் யாரெல்லாம் உங்களுடைய காலத்தே பயிர் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை எப்படி நீங்கள் செயல்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? ஒரு பயிரிடணும்னா அதற்கான நேரமும் சரி, காலமும் சரி உகந்து அமையும் பொழுது மட்டும்தான் அந்த பயிர் கூட முழுமையான விளைச்சலை தருங்க. அப்படி மாற்றி அதற்கான நேரம் கருத்தும் மாற்றி அமைத்தால் அதற்குள்ள அந்த பயிர் விளையும் தன்மையிலிருந்து அது மாறுபட்ட விளைச்சலை தாங்க தரும். அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் விவசாயங்கிற ஒன்றை எடுத்து அந்தந்த பருவத்தை பயிர் செய்த ஒவ்வொருவரும் முழு வெற்றியை கண்டது போல தான் உங்கள் வாழ்க்கைங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதற்கான நேரத்தையும் சரி, காலத்தையும் சரிங்க, உங்களுக்கான நேரம் உங்களை தேடி வந்து விட்டது. அதை நீங்கள் ஒதுக்காதீர்கள். உடனே உங்களிடம் இருந்து அது வெளிப்பட ஆசைப்படுகின்றது. அதுவே உங்களுக்கான கொடுக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பம்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதற்காக நீங்க காத்திருக்க வேண்டிய காலம், அவகாசம் தேவையில்லைங்க. சில பேர்லாம் சொல்லுவாங்களாங்க, "எனக்கான நேரம் வரும்பொழுது நான் வந்துருவேன். எனக்கான காலம் வரும்பொழுது எனக்கான நல்லது நடக்கும்." அப்படின்னு. காலம்ங்கிறது எப்பொழுது உனக்குள் இருந்து வருங்கிறத நீங்க ஊன்றுகோல் எடுத்து பார்க்கும்பொழுது மட்டும்தான் அது ஏற்கனவே உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் கொடுக்க முற்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை நீங்க முன்னோக்கி பார்க்கும் பொழுது, அது உடனே உங்களை நாடி, உங்களுக்குள் அது வெளிப்படவும் ஆசைப்படும். ஆனா, அதே நேரத்த தள்ளி போடும் ஒவ்வொரு காலகட்டத்திலும், உங்களுடைய தடுப்பாற்றல் உங்களுக்குள் இருந்து மீண்டும் அது தயக்கம் என்ற தடையாய் போய் மாறிவிடுங்க. இது எத்தனை ஆண்டு காலம் ஆகுன்றது இந்த பிறவிக்கு மட்டும் இல்லைங்க. எத்தனை பிறவி தள்ளி போனாலும், மீண்டும் அதே காலம், நேரம் உங்களுக்கு அமையட்டும்னு நீங்க சொன்னீங்கன்னா, அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் உங்களை தள்ளி வைக்காது. அப்பொழுதே அதை செய்து முடிக்கும் பொழுதே அது நடக்குங்கிறத புரிஞ்சுக்கலாங்க. இது ஒரு சுவடுகள்ல இன்னும் ஒரு வாசகங்கள சொல்லணும்னா, மீண்டும் முப்பினியை உணர்ந்தவர்கள் எல்லாம் எதனை உணர ஆசைப்பட்டார்களோ, அவர்களுக்குள் நாற்பிணியை நீங்கள் முழுமையாய் உணர்ந்து விட்டால் போதும். அப்பிணிக்குள் உங்களே நீங்கள் மாற்றிக்கொள்ளலான்னு ஒரே ஒரு சிறு வாசகத்த சொல்லி முடிக்கிறேங்க. குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.